finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ உங்களை எல்லாரும் இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் சீரீஸ் எடிஷன்ல பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ வெள்ளை சட்டையை போட்டாச்சு, களத்துல இறங்க வேண்டியதான். ஸோ இந்தியா டாஸ் வின் பண்ணிட்டாங்க. இன் அ வெரி குட் பிச். ராஜ்கோட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சும்மா ரோடு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2-3 days நல்ல பேட்டிங் விக்கெட்டாக இருக்க போது, சொல்ல முடியாது 5 நாளுமே நல்ல பேட்டிங் விக்கெட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு பிச்சு. இனிஷியலாக கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ மேபி இங்கிலாந்து டாஸ் தோத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் வுட் வச்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்க பார்ப்பாங்க. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரோஹித் டாஸ் வின் பண்ணோடனே கண்ணை மூடிக்கிட்டு பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இந்தியாவில் ஜென்ரலா எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலுமே மேக்ஸிமம் பேட்டிங் ஆட தான் பார்ப்பாங்க. இனிஷியலா ஒரு 30-40 minutes இந்தியா கொஞ்சம் அப்படி சர்வே ஆயிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு தார் ரோடு, நல்லா ரன் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ குட் டாஸ் டு வின் ஃபார் இந்தியா. அட் த சேம் டைம் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் நியூ பால்ல எந்த அளவுக்கு அவங்க விக்கெட்ஸ் எடுக்கிறாங்கன்றதா ரொம்ப ரொம்ப கீ. இன்கேஸ் நியூ பால் அவங்க விக்கெட் எடுக்கலனா இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் டே ஃபார் இங்கிலாந்து அப்படின்றத என்னோட ஒரு அசம்ஷன். ஸோ அடுத்த முக்கியமான கட்டத்தில் போவோம். அதாவது நம்ம ப்ரிவியூலாம் நிறைய பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் ப்ரிவியூ சொல்லியிருந்தாங்க ப்ரெடிக்ஷன் 11 என்ன இருக்கும் இந்தியாவது இங்கிலாந்துன்னு. இங்கிலாந்து ஆல்ரெடி பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நேற்றே. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அவங்க வந்து மார்க் வுட் அண்ட் ஆண்டர்சன் 2 ஃபாஸ்ட் பவுலர் வித் 2 ரெகுலர் ஸ்பின்னர்ஸ் ஹார்ட்லி அண்ட் ரெஹான் அஹமத் போறாங்க. ஆப்வியஸ்லி ஜோ ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்ட் ஸ்பின்னர் இருக்காரு. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தே ஹேவ் ரீடைன்ட் குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல டிராப் பண்ணிட்டாங்க. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவான டிசிஷன். இதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, சின்ஸ் யங்ஸ்டர்ஸ் லைக் ஜூரல் சஃப்ராஸ்லாம் வந்து டெபியூ பண்றாங்க சரிங்களா, அதனால இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர்னால கொஞ்சம் ஒரு பேட்டிங் பொசிஷன் இருந்தா பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க இந்தியான்னு பார்த்தேன். பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் ஆப்ஷன் போயிருக்காங்க, விச் இஸ் வெரி குட். குல்தீப் யாதவ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா ரியலி டிசர்வ் அ சான்ஸ். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கர், புரியுதா உங்களுக்கு. இந்த மாதிரி பிளாட் ட்ராக்ல உங்களுக்கு விக்கெட்ஸ் வேணும்னா உங்களுக்கு வெரைட்டி தேவை. ஸோ அக்சர் அண்ட் ஜடேஜா ஆப்வியஸ்லி சேம் வெரைட்டி தான் இருப்பாங்க. ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட், இந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவான ஒரு டிசிஷன் இந்தியா எடுத்துருக்கிறது. ஜென்ரலா பேட்டிங்கை நோக்கியே போவாங்க. இந்த தடவை எது மேஜர் ஸ்கில்லோ அதை நோக்கி போயிருக்காங்க. ஸோ எனிவே ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் இட். ஐ திங்க் நீங்களும் எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா குல்தீப் யாதவ் ரொம்பவே எஃபெக்டிவா இருப்பாரு. இப்போ டாஸ் வின் பண்ணிட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து 4th innings விளையாடுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்ம கிட்ட 3 வெரைட்டி ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க, ஜடேஜா, அஸ்வின் அண்ட் குல்தீப். ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த வெரைட்டி அந்த டைம்ல யூஸ் ஆகும். ஸோ குட் 11 டு பி வெரி ஆனஸ்ட். இங்கிலாண்டும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுவும் நல்ல 11. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் இந்த மாதிரி ஒரு பாண்டா விக்கெட்ல ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் ரிவர்ஸ் ஸ்விங்ன்ற ஃபேக்டர் லேட்டரா வரும், அதுவும் ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய த்ரெட்டே ஆண்டர்சன் அண்ட் வுட் தாங்க. இனிஷியலா மேஜரா ஆண்டர்சன், அவரோட ஸ்விங்கு, அவரோட போலிங்கை எப்படி கவுண்டர் பண்ண போறாங்கன்றதான் ரொம்ப ரொம்ப கீ. ஸோ அந்த மூவ்மெண்ட்டை இந்தியா முதல் 5-6 overs ஆண்டர்சனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து எப்படியாவது விக்கெட் இல்லாம தாண்டிட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு நீங்க நிறைய ரன் ஸ்கோர் பண்றதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு ஃபிளாட்டான விக்கெட். ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி செஷன் 1 நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ செஷன் 1 முடிஞ்சோடனே என்னோட வீடியோ ஆஸ் யூஸ்வல் எல்லா செஷன் முடிஞ்சோடனே வந்துடும். ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென்